கண்டிப்பா ஓவியா. அதாவது அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் அவ்வப்போது பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ச்சியான சீதோஷண நிலையம் நிலவியது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு திடீரென லேசாக தொடங்கிய மழை மீண்டும் மிதமான மழையாகவும் கனமழையாகவும் இடி மின்னலுடன் பெய்தது. இது அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழையானது நேற்று இரவு பெய்துள்ளது. குறிப்பாக அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 114 மில்லிமீட்டர் மழையும், திருமானூர் பகுதியில் 46 மில்லிமீட்டர் மழையும், ஏலாக்குறிச்சி பகுதியில் 70 மில்லிமீட்டர் மழையும், ஜெயங்கொண்டத்தில் 35 மில்லிமீட்டர் மழையும், குருவாடி பகுதியில் 17 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த மழை இந்த மாவட்ட மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த நிலையில் இந்த மழையானது பூமியை குளிர்வித்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை தற்போது நிலவி வருகிறது. மேலும் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கும் கோடை சாகுபடியை மேற்கொண்டுள்ள விவசாயிகளுக்கும் இந்த மழையானது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் இன்னும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராம்குமார். அரியலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டித்தீர்த்தது. இதுவரை 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்குமார் வழங்கி கேட்டோம்.